அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த நிகழ்ச்சியினூடாக அல்லாஹுடைய பேரருளால் மிக முக்கியமான பகுதிகளை ஒரு முஸ்லிம் அவனுடைய அடிப்படையில் கற்க வேண்டிய பல அம்சங்களை நாங்கள் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அசாசியாத் அல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலின் 2வது பாகத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அந்த பாகத்தில் 1வது வகுப்பு அர்கானுல் ஈமான். அப்போ இந்த அர்கானுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நாங்கள் கொஞ்சம் விளக்கமாகவும் அதை நாங்கள் படிக்க இருக்கிறோம். நீண்ட நேரம், அதாவது நீண்ட விளக்கங்கள் கொடுப்பதற்குரிய நேர காலங்கள் நமக்கு இல்லாவிட்டாலும் ஏண்டிய அளவுக்கு நாங்கள் இந்த பகுதியை உங்களுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துவோம். அந்த அடிப்படையில் அர்கானுல் ஈமான் என்ற பகுதிக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு அர்கான் என்றால் என்னென்னு தெரியும் இல்லையா? நாங்கள் தொழுகையில் அர்கான் என்னென்னு படித்தோம்? ருக்குண்ட பன்மை அர்கான் என்னென்னு படித்தோம்? தொழுகையில் அர்கானு சலாண்டு சென்ன என்னென்னு படித்தோம் நாங்கள்? அர்கான் என்ற எப்படி நாங்கள் படித்தோம்? அர்கான் என்ற சொல்லுக்கு நாங்கள் எப்படி விளக்கம் எடுத்தோம்? அர்கானு சலா தொழுகையுடைய பகுதிகள், அப்படித்தானே? பகுதிகள். இப்போ நாங்கள் எதுக்கு அர்கான்னு சொல்கிறோமோ அந்த குறிப்பிட்ட அந்த 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 இபாத், அந்த வணக்கமோ அல்லது குறிப்பிட்ட அந்த பொருளோ அந்த பொருளுடைய பகுதிகள். இப்போ அர்கானுல் ஈமான் அர்த்தம் என்னது? ஈமானுடைய பகுதிகள். அப்போ ஒவ்வொரு அர்கானும் ஈமான்ல ஒவ்வொரு பகுதி. அப்போ அந்த பகுதியில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் என்ன செய்யாது? ஈமான்ல பாதிப்பு ஏற்பட்டு விடும். அப்ப எங்களுடைய ஈமான்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த 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 6 பகுதிகள், அதாவது அந்த 6 பகுதிகளையும் ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? சரியாக நம்ப வேண்டும். அவைகளை சரியாக படித்து கொள்ள வேண்டும். அவைகளில் எந்த காரணம் கொண்டும் அவன் என்ன செய்து விடக்கூடாது? தவற விட்டு விடக்கூடாது. சரி, அப்ப அர்கான்டா எங்களுக்கு தெரியும். ஈமான், முதலாவது ஈமான் என்று சொன்னா என்ன? ஈமான் நம்புவது. ரைட். ஈமான்டா என்னது? நம்புவது. அப்ப எங்களுக்கு அது தெரியும். இப்ப அரபு சொல்லுல நேரடி அர்த்தம் என்னன்னா நம்புதல், உண்மைப்படுத்துதல். அப்ப உண்மைப்படுத்துதல் என்றால் சும்மா உண்மைப்படுத்துதல், ஏற்றுக்கொண்டு உண்மைப்படுத்துறது. இப்ப சில உண்மைப்படுத்துறதுக்கு எப்படின்னு தெரியுமா? சம்பிரதாயத்துக்கா நீங்க சொல்றது சரிதான், ஆனா உள்ளத்தில் என்ன இருக்கும்? உள்ளத்தில் அவரோட வேறொரு கருத்து இருக்கும். இந்த அவரை முறிச்சு கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி சரி சரின்னு சொல்லிட்டு போற அதல்ல. அத்தஸ்தீகு மால் இக்ரார். ஈமான்டா உண்மைப்படுத்துதல், அதே நேரத்தில் அந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல். இது நேரடி அரபு பாஷைக்குரிய அர்த்தம். சரி, இப்ப ஈமான் என்று சொன்னால் பரிபாஷைன்னு ஒரு பகுதி இருக்குது. அகீதா அடிப்படையில் ஈமான்டா என்ன அப்படின்னு கேட்டால், ஹுவ தஸ்தீகுன் பில் கல்ப். நல்லா பார்த்துக்கோங்க. ஹுவ தஸ்தீகுன் பில் கல்ப் வ கவுலுன் பில் லிசான் வ அமலுன் பில் ஜவாரிஹி வல் அர்கான். எத்தனை பகுதி வருது? 1 தஸ்தீகுன் பில் கல்ப், 2வது கவுலுன் பில் லிசான், 3வது என்னது? அமலுன் பில் ஜவாரிஹி வல் அர்கான். இதுதான் ஈமான். சரி, அதனுடைய அர்த்தம் என்னது? தஸ்தீகுன் பில் கல்ப், உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல். அப்போ உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல் என்னது? முழுமையாக அதை நம்புதல். முழுமையாக என்ன செய்யறது? அதை நம்புதல். வ கவுலுன் பில் லிசான், நாவால் மொழிதல். அப்போ உள்ளத்தால அதை ஏற்றுக்கொள்ளணும், அதே நேரத்தில் நாவால் என்ன செய்யணும்? மொழியணும். வ அமலுன் பில் ஜவாரிஹி வல் அர்கான், என்ன செய்யணும்? எங்களுடைய உறுப்புகளால் வெளிப்படுகின்ற செயற்பாடுகள் எல்லாம் அதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். இப்போ உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல், நாவால் மொழிதல், எங்களுடைய உறுப்புகளால் அமல் செய்தல்.
எங்களுடைய செயல்கள் மூலமாக நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துதல். அப்ப இதுதான் என்ன செய்யறது, ஈமான் என்பதற்கு அகீதா அடிப்படையில் கருத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்போ ஒரு மூமின், அப்போ ஒரு மனிதன் மூமினாக எப்பொழுது கருதப்படுவான் அப்படின்னு கேட்டால், அவன் உள்ளத்தால உண்மைப்படுத்தி அவனுடைய நாவால் அதை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வெளிரங்க அமல்கள் எல்லாம் செயற்பாடுகள் எல்லாம் அதற்கு அமைய இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் தான் அவன் என்ன செய்வான், உண்மையான மூமினாக அவன் இருப்பான். சரி, இப்ப அர்கானுல் ஈமான் எத்தனை இருக்குது? 12. எக்ஸாம்ல இருந்து வெளியே வரல இல்லையா? 6. அர்கானுல் ஈமான் 6 இருக்குது. சரி, அர்கானுல் ஈமான் 6ல முதலாவது என்னது? ஆமந்து பில்லாஹி. இதான் நாங்கள் சின்னத்துல இருந்து பாடமாகி ஆமந்து பில்லா வல் மலாயிகா வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கதரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இவ்வளவுதான் இந்த 6. சரி, இந்த 6ம் எங்களுக்கு மனனம், நாங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறோம். எப்போ மனப்பாடம் செஞ்சோம்னா, எங்களுக்கு ஒரு விளப்பம் உள்ள ஒரு அதாவது வயது வந்துச்சு, அந்த காலத்திலேருந்து நாங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், மனம் செய்து வைத்திருக்கிறோம். இப்போ இதுக்கான ஆதாரம் என்ன? இதற்கான ஆதாரம் என்ன? இப்போ ஒருவர் கேட்குறாரு, அர்கானுல் ஈமான் எத்தனை? 6 இருக்குது. சரி, அதுக்குரிய ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆதாரம் என்ன? சரி, நீங்கள் பார்க்கலாம், சூரா அல் பக்ரா 177வது வசனம். சூரா அல் பக்ரா 177வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப். நீங்க உங்களுடைய முகங்களை கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் திருப்புவதில் நன்மை கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர, ஆனால் நன்மையான காரியம் எது என்று சொன்னால், மன் ஆமன பில்லா, எது? அல்லாஹுவை ஈமான் கொள்வதில், வல் யௌமில் ஆகிர், இரண்டாவது மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வதில், வல் மலாயிகா, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வல் கிதாப், வேதங்களை கொண்டு என்னது ஈமான் கொள்வது, வன் நபியின், நபிமார்கள் எத்தனை வந்துட்டு? 5 வந்துட்டு. அப்ப 5க்கும் ஒரு குர்ஆன் வசனம் வந்துட்டா இல்லையா? எங்களுக்கு இதை பாடம் லேசான வசனம், எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். பார்க்காம சொல்லுங்க பார்க்க. லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி, இல்ல, மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபி. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபி, வல் கிதாபி வன் நபி. அப்ப எத்தனை வந்துட்டு? 5 வந்துட்டு. சரி, 6வது என்னது? என்ன மிஞ்சி இருக்குது? விதி இல்லையா? கதிர். சரி, இப்ப இதுக்கு ஆதாரம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, சூரா அல் கமர்ல 49வது வசனம், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், நாங்கள் அனைத்தையும் ஏற்பாட்டை கொண்டே நாங்கள் படைத்தோம். அப்ப இதுக்கு ஆதாரம் வந்துட்டா இல்லையா? ஆதாரம் வந்துட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடு என்பதுதான் கதிர். அப்ப இதை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப நாங்க 6 விஷயத்துக்கும் எங்களுக்கு ஆதாரம் வந்துட்டா இல்லையா? ஆதாரம் வந்துட்டு. சரி, இப்ப இதுல நாங்க தனித்தனியாக ஒவ்வொன்றாக நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க அல் ஈமானு பில்லா, அல் ஈமானு பில் மலாயிகா, அல் ஈமானு பில் குத்துப், இந்த 3ஐயும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்போ அதில் முதலாவது அல் ஈமானு பில்லா, அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுதல். சரி, இப்போ நாங்கள் அல்லாஹுவை நான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவோம்.
ஒரு முஸ்லீம்கிட்ட கூப்பிட்டு நீ அல்லாஹுவை நம்புறாயான்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? ஒரு முஸ்லீமாக இருந்தால் என்ன சொல்லுவான்? ஆமாம் நான் நம்புறேன்டுவான். சரி, அப்போ அந்த முஸ்லீம்கிட்ட கேட்டால் அல்லாஹுவை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும்? கேள்வியா இல்லையா இது? அல்லாஹுவை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும்? சரி, அல்லாஹுவை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால், முதலாவது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். ஏன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் நாங்கள் ஈமான் கொள்ளணும்? கடவுளே இல்லைன்னு ஒரு குரூப் தெரியுது இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி தெரியுது. அதே நேரத்தில் கண்டதையெல்லாம் கடவுளாக வணங்குகின்ற ஒரு கூட்டம் இருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்கின்ற நேரத்தில் 3 பகுதிகளாக பிரித்து நாங்கள் என்ன செய்வோம்? அதை நாங்கள் தெளிவு பெறுவதற்காக வேண்டி. எதுக்காக வேண்டி? தெளிவு பெறுவதற்காக வேண்டி. இந்த 3 பிரிவையும் பிரித்து நாங்கள் இந்த 3 பிரிவையும் சொன்னா நன்மைன்னு சொன்னோமா? இல்லை. இது எதுக்காக வேண்டி பிரிச்சிருக்கிறோம்? எதுக்காக வேண்டி பிரித்தார்கள்? இதை விளங்குவதற்கு இலகுவாக இருப்பதற்காக வேண்டி. நல்லா விளைவிக்கொள்ளணும். விளங்கிச்சா? எப்படி நாங்கள் அருக்கானு சலா எத்தனை இருக்குதுன்னு சொன்னோமோ, சுருத்து சலா எத்தனை இருக்குதுன்னு சொன்னோமோ, அப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி நம்பர் போட்டு நாங்கள் உலமாக்கள் எங்களுக்கு தந்தாங்களோ, அதே மாதிரி இதுவும் என்னது? எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு பிரிக்கப்பட்டு இருக்குது. விளங்கிச்சா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லலை? அருக்கானு சலா இத்தனை தான் இருக்குதுன்னு சொல்லலை. சொன்னாங்களா? சுருத்து சலா இத்தனை தான் இருக்குதுன்னு சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ உலமாக்கள் என்ன செஞ்சாங்க? அதை ஹதீஸுகள்ல இருந்து, குர்ஆனிய வசனங்கள்ல இருந்து நமக்கு பிரித்து விளங்கப்படுத்தினாங்க, விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக. சரி, இந்த பிரிவுக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமா சேர்ந்தவர்கள் ஒரு வசனத்தை அதுக்கு ஒரு உதவியாக எடுப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரா மரியம் 65வது வசனம். அதில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்த். யாரு? வானங்களின் பூமியின் அதிபதி. வமா பைனஹுமா, அந்த ரெண்டுக்கு மத்தியில் இருப்பவைகளின் ரப்பு. ஃபஅபுதுஹு, நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவனை வணங்க வேண்டும். அப்ப ருபூபியா ஃபஅபுதுஹு உலுஹியா வஸ்தபிர் லிஇபாதத்திஹி, அவனை வணங்குவதற்காகவே நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். ஹல் தஅலமு லஹு சமியா, அல்லாஹ் என்ன கேட்கிறான்? ஹல் தஅலமு லஹு சமியா, அவனுக்கு நிகரான ஒருவனை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, அறிந்திருக்கிறீர்களான்னு கேட்கிறான். எதில நிகரானவர்கள்? ஃபில் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். எதில? அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய வர்ணனைகள். அப்ப இந்த வசனத்தை ஒரு உதவியாக வைத்து அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ன செஞ்சாங்க? இப்படி ஒரு பிரிவு ஒன்றை பிரித்து எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? சலஃபுகள் விளங்கப்படுத்தினாங்க. இந்த பிரிவு என்ன விலகிக் கொள்வதற்கு இலகுவாக இருப்பதற்காக வேண்டி. சரி, முதலாவது தௌஹீத் அர் ருபூபியா, ரெண்டாவது என்னது? தௌஹீத் உலூஹியா, மூணாவது என்னது? தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். இப்போ இந்த மூன்றையும் ஒருவர் சரியாக விளங்கி நம்பிட்டார் என்றால் அவர் அல்லாஹுவை தெளிவாக ஈமான் கொண்டு விட்டார். சரி, இல்ல தௌஹீது ருபூபியாண்டா என்னது? தௌஹீது ருபூபியாண்டா நாங்கள் சுருக்கமாக ஒரு வார்த்தை சொன்னோம், அல்லாஹ்வுடைய செயலை கொண்டு அவனை ஒருமைப்படுத்துதல். இது ஒரு சுருக்கமான வார்த்தை. சரி, இப்போ இதில் என்னென்னவெல்லாம் அடங்க போகுதுன்னு கேட்டால், ஹுவ அன்னல்லாஹ வஹ்தஹு, அவன் மாத்திரமே, ஹுவல் முத்தஃபர்ரிது பில் ஹல்க், படைப்பை கொண்டு அவனே தனித்தவன். வர் ரிஸ்க், ரிஸ்க் என்னது? உணவல்ல, உணவு மட்டுமா? வாழ்வாதாரம். ஒரு மனிதன் அவனுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து இல்லையா, அவன் மரணிக்கும் வரையில் அவனுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்றது? ரிஸ்க் தான். சரி, வல் இஹ்யா, உயிர்ப்பிப்பது. வல் இமாத்தா, மரணிக்க செய்வது. அதே நேரத்தில் வல் முல்க், என்னது? ஆட்சி. வத் தத்பீர், தத்பீர்ண்டா நிர்வகிப்பது. வத் தஷ்ரீ,
மார்க்கமயலாக்கல். அப்ப இதுக்கு எல்லாமே யாரு? அவன் மாத்திரமே, அல்லாஹ் ஒருவன், அவன் மாத்திரமே. அப்ப நாங்க சொன்ன அந்த சுருக்கமான அந்த வார்த்தையில் இது எல்லாமே அடங்கி இருக்கு. அப்ப ஒருவரை சொன்னாருண்டா படைப்பை கொண்டு அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல் சொன்னாருண்டா சரியா பிள்ளையா? சரிதானா? அப்ப நாங்க அவர்கிட்ட என்ன கேட்போம்? அப்ப நாங்க என்ன கேட்போம்? ஆட்சி அதிகாரம் அப்ப யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்போம். அப்ப நாங்க பொதுவாக சொல்றோம், என்ன சொல்லலாம் சுருக்கமாக, அல்லாஹுவை அவனுடைய செயல்களை கொண்டு ஓர்மைப்படுத்துதல். சரி, இவைகளுக்கான ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக இவங்க சொல்றாங்க. அதுல ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா சூரா அர்-ரஅத்ல 16வது வசனம் நீங்க பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், குல் மன் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். நபியே நீங்க கேளுங்க, வானங்களின் பூமியின் ரப்பு யார்? குல், கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க, அல்லாஹ். யார்? அல்லாஹ். குல் அஃபத்தஹல்தும் மின் தூனிஹி அவுலியா. நபியே மீண்டும் அவங்கள்ட்ட கேளுங்க, அவனை அன்றி, அப்ப அல்லாஹ் தான் இவைகளுடைய ரப்பு அப்படின்னு கேட்டால், அஃபத்தஹல்தும் மின் தூனிஹி அவுலியா, அப்படி என்றால் நீங்கள் அவனை அன்றி நேசர்களை எடுத்துக்கொண்டீர்களா? லா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் நஃப்அன் வலா தர்ரா, அவர்களே நலவும் செய்து கொள்ள முடியாதவர்கள், கெடுதியும் செய்து கொள்ள முடியாத நேசர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா? குல், நபியே நீங்க கேளுங்க, ஹல் யஸ்தவில் ஆமா வல் பசீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமனாகுவார்களா? பாருங்க, அல்லாஹ்வோட கேள்வியில பாருங்க, குல் ஹல் யஸ்தவில் ஆமா வல் பசீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமனாகுவார்களா? அம் ஹல் தஸ்தவி துலுமாத்து வன் நூர், அல்லது இருள்களும் ஒளியும் சமனாகுமா? அம் ஜஅலூ லில்லாஹி ஷுரக்கா, அல்லது நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாளர்களை நீங்கள் ஆக்கி வைத்தீர்களா? அவர்கள் ஹலகு கஹல்கிஹி, அவனை போன்று அவர்கள் படைத்து, ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹிம், அவர்களுக்கு அந்த படைப்பு, அவனை போன்று அவர்கள் படைத்து அந்த படைப்புகள் உங்களுக்கு சிக்கலாகின்ற அளவுக்கு வைத்து விட்டதா? அந்த அளவுக்கு ஏதாவது ஒன்றை படைத்து வைத்திருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அவங்க ஒன்றுமே செய்யல. அவங்க நேசர்களாக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த நேசர்கள் அவர்களுக்கு நலவு செய்யவும் முடியாது, அவர்களுக்கு கெடுதி செய்யவும் முடியாது. நீங்க எதை சொல்ற மாதிரி, குருடனும் பார்வை உள்ளவனும் சமன் என்று சொல்ற மாதிரி தான் இருக்குது உங்களோட கதையை பார்த்தா. அல்லாஹ் கேட்கிறான், அதே போன்று இருளும் ஒளியும் சமனாகுமா? இல்ல. ஆனா உங்களோட கதையை பார்த்தா எப்படி இருக்கிற மாதிரி இருக்கிறது? சமனாகும் என்று சொல்வதை போன்றுதான் இருக்கிறது. இவர்களுக்கு நீங்க யார் யாரையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்களாக எடுத்துக்கொண்டீர்களோ அவர்கள் ஏதாவது ஒன்றை படைத்திருக்கிறார்களா? ஆனா அல்லாஹ் யார்? அவன்தான் படைக்கக்கூடியவன் என்று சொல்லிட்டு, குல் அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹ் தான் அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன், வஹுவல் வாஹித், அவனே தனித்தவன், அல் கஹார், அடக்கி ஆளக்கூடியவன் என்று அல்லாஹ் கூறுகிறான். சரி, இன்னும் சில உதாரணங்களை, இதுக்கு சில ஆதாரங்களை அவங்க சொல்றாங்க. அது அந்த ஆதாரங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். சூரத்துல் ஆராஃப் 54வது வசனத்தில் குறிப்பிடுறாங்க. சரி, அப்ப இந்த ஒரு வசனம் எங்களுக்கு போதும். இதுல ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்னென்னா, இப்ப நாங்க சில வார்த்தைகளை, இப்போ உதாரணமாக ரப்புல் பைத் அப்படின்னு சொல்லுவோம். ரப்புல் பைத்னா என்னது? ரப்புல் பைத். இப்போ நாங்கள் ரப்புன்னு நாங்கள் அல்லாஹ்வுக்கு பாவிப்போம், அவன் தான் தகுதியானவன். சரி, ரப்புல் பைத்துன்னு நாங்கள் பாவிப்போம். அப்ப ரப்புல் பைத்தின் அர்த்தம் என்னது? வீட்டின் சொந்தக்காரன் சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். அப்ப இப்படி சொல்றதால அப்ப ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம், அப்ப இங்கேயும் ஒரு ரப்பு இருக்கிறார், அப்ப அதுவும் ஒரு ரப்பான்னு கேட்கலாமா இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்வோம்? ரெண்டுக்கும் தெளிவான வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்கு. அவர் அந்த வீட்டுக்கு தான் ரப்பு, அவன் ரப்புல் ஆலமீன்,
அவன் யார்? ரப்புல் ஆலமீன். அதே போல அரசாட்சி அவன் கையில் இருக்கிறது. ஆனால் அனல் மலிக்கின் ஒரு ஆள் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் அரசன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அரசாட்சியும் அதுவும் உண்டா? இல்ல. அவன் அவன் அனைத்துக்கும், அவனுடைய படைப்புகள் அனைத்துக்குமே அவன் யார்? அரசனாக இருந்து கொண்டு இருக்கிறான். சரி, இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா பாவிப்பாங்க பொதுவாக அந்த வாசகத்தில் வந்து அவர் இதை உருவாக்கினார் என்று சொல்றதுக்கு இப்போ புதுசாக பாவிப்பாங்கன்னா இதை அவர் என்ன செய்தார்? படைத்தார். அவர் இதை கிரியேட் பண்ணினார்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை அவர் படைத்தார், அதை அவர் இப்படி என்று வார்த்தை பாய்ப்பாங்க. யாராலும் படைக்க முடியுமா? படைக்க முடியுமா? படைக்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்? மனிதர்களுக்கு ஒன்றை ஒன்றாக மாற்ற முடியும், ஒன்றை இன்னொன்றாக மாற்ற முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்வைத கொள்கை பேசக்கூடியவங்க வந்து மக்களை ஏமாத்துற விஷயம் அப்படித்தான். எப்படி ஏமாத்துவாங்கன்னா, மரம் இருக்குது, மரத்தை ஒரு கதிரையாக செஞ்சிருக்கிறான். அப்போ அவன் யாரு? அவன் அந்த கதிரையை படைத்திருக்கிறான். அப்போ அந்த கதிரையை படைத்தவன் யார்? அப்படிதான் கேட்கிறது. அப்போ மக்கள் மதிமயங்கி என்ன செஞ்சிடுவாங்க? அவனும் ரப்பு தாண்டுவாங்க. அவன் ரப்பா? ரப்பாக முடியுமா? இல்லை. அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு மரத்தை கதிரையாக மாற்றி இருக்கிறான். படைக்க முடியுமா? படைக்க முடியாது. ஆனா ரப் என்ன செய்தான்? ஒன்றுமே இல்லாத ஒன்றை உருவாக்கினான். ரப்புடைய படைக்கின்ற தன்மை என்பதும் ஒரு மனிதன் உருவாக்குகின்றான் என்பதனுடைய தன்மை என்பதும் மிக தெளிவான வித்தியாசம் கொண்டதாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்ப ரப்பு என்று சொன்னால் அப்ப நாங்க என்னங்கிறத நாங்க தெளிவாக விளங்கிக் கொண்டோம். சரி, இரண்டாவது பகுதி அல் ஈமான் பி உலூஹியத்திஹி, தௌஹீத் அல் உலூஹியா. சரி, தௌஹீதுல் உலூஹியான்னா என்னது? சுருக்கமாக நாங்கள் என்னன்னு பார்த்தோம். வணக்க வழிபாடுகளை கொண்டு அவனை ஒருமைப்படுத்துதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது எது எல்லாம் வணக்க வழிபாடுகளாக இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அல்லாஹ்வை அன்றி வேற யாருக்கும் செய்யப்பட மாட்டாது. இதுதான் இதனுடைய சுருக்கம். சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதாரமாக உங்களுக்கு பார்க்கலாம் சூரத்துல் அன்பியா. சூரத்துல் அன்பியால மூணாவது சின்ன எழுத்துல போட்டு தான் விளங்குது. சரி, சூரத்துல் அன்பியால உங்களுக்கு பார்க்கலாம் என்னென்னா அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். அல்லாஹு தாலா கூறுகிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூல். மிக முக்கியமான ஒரு வசனம் இது பாருங்க. வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூல், நபியை உங்களுக்கு முன்னால் நாங்கள் எந்த ஒரு தூதரையும் அனுப்பவில்லை. இல்லா நூஹி இலைஹி, அவருக்கு நாங்கள் வஹி அறிவித்தே ஒழிய அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், உண்மையிலே வணக்கத்துக்கு தகுதியானவன் என்னை தவிர வேற யாரும் கிடையாது. ஃபஅபுதூன், என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று வஹி அறிவித்து என்ற செய்தியை கொடுத்துத்தான் நாங்கள் என்ன செஞ்சோம்? எல்லா ரசூல்மார்களை அனுப்பினோம். அப்ப ரசூல்மார்கள் வந்து சொன்ன செய்தி என்னது? அல்லாஹுவை வணங்குங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னு அர்த்தம் என்னது? உண்மையிலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை. சில சகோதரர்களுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எதில் சேர்த்துக்கொள்வாங்க? படைப்புல சேர்த்துருவாங்க. வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ். ஆனா அந்த இடத்துல அல்லாஹு தாலா படைப்பை நாடுகிறானா? இல்ல. எதை நாடுகிறான்? வணக்கத்தை தான் நாடுகிறான். ஏண்டா குறைஷி காபிர்கள் என்ன செஞ்சார்கள்? மக்காவில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க எதில் அவங்க பிழைத்தார்கள்? வணக்கத்தில் தான் பிழைத்தாங்க. அல்லாஹ்வே கேட்கிறான், நீங்க இந்த வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு? நம்ம கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஏன் அவனுக்கு இட்டு கட்டுறீங்க? ஏன் நீங்க அவனை வணங்காம இருக்கிறீங்கன்னு கேளுங்க. அப்ப வணக்கத்தில் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மாறு செய்தார்கள். சரி, இப்ப இது உண்டு. மூணாவது வந்து அப்ப முதலாவது என்னது? அல் ஈமான், அதாவது தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அலூஹியா,
தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். இப்போ தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், சரி, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குர்ஆன்லையும் சஹீஹான ஹதீஸ்கள்லையும் அல்லாஹுடைய திருநாமங்களும் அவனுடைய வர்ணனைகளும், இப்போ குர்ஆன்லையும் சஹீஹான ஹதீஸ்கள்லையும் அல்லாஹுடைய திருநாமங்கள் அவனுடைய வர்ணனைகள், இவைகள் அனைத்தையுமே நாங்கள் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ள வேண்டும். சரி, அது எப்படி ஈமான் கொள்ளணும்னு கேட்டால், மின் கைரி தஅதீல் வலா தஅவீல் வலா தக்யீஃப் வலா தம்சீல். சரி, எப்படி ஈமான் கொள்ளணும்னு கேட்டால், அது என்ன அர்த்தம் தருதோ அந்த அர்த்தத்தை அப்படியே நம்பணும். நாங்கள் அதுக்கு என்ன செய்யக்கூடாது? அந்த அர்த்தத்தை வீணாக்கி விடக்கூடாது. வீணாக்குறேன்னா உதாரணமாக அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? கை இருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. சரி, அப்போ நாங்கள் கையா அல்லாஹ்வுக்கா? அப்படி இருக்க முடியாது. இல்லை, அது இல்லை. அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அல்லாஹ் இருப்பதாக சொல்வதை என்னால் மறுப்பதற்கு நான் யார்? எந்த தகுதி இருக்குது? அதான் வலா தஅதீல். சரி, ஒன்று. வலா தஅவீல் இல்லை, கையிண்டா கை அல்ல, அர்த்தம் இல்லை. கையிண்டா என்னது? சக்தி. வேற அர்த்தம் கொடுப்பது, வேற விளக்கம் கொடுப்பது, அதை வேற பக்கம் திருப்பி விட்டுறது, அதான் தஅவீல். சரி, வலா தகீஃப். தகீஃப்ண்டா முறை கற்பிப்பது. அது இப்படித்தான், இப்படித்தான், இந்த மாதிரி தான். அது கையிண்டா அது இப்படித்தான் இருக்கும், இந்த இந்த ரூபத்தில் தான் இருக்கும். முகமண்டா இப்படித்தான் இருக்கும், கண்ணுண்டா இப்படித்தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் என்னது? நாங்கள் முறைமை கற்பிப்பதும் கிடையாது. அப்ப நாங்கள் அதனுடைய அர்த்தத்தை வீணாக்குவதும் கிடையாது, அதற்கு வேறொரு விளக்கம் கொடுப்பதும் கிடையாது, அதுக்கு முறைமை கற்பிப்பதும் கிடையாது. வலா தம்சீல், உதாரணம் சொல்வதும் கிடையாது, உதாரணம் சொல்வதும் கிடையாது. சரி, இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு பொது விதி ஒன்று சொல்லித்தரேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கும். பாருங்க, அல் இத்திஃபாக்கு பில் அஸ்மா லா யஸ்தல்சிமு அல் இத்திஃபாக பிஸ்ஸிஃபாத். பேர்களில் ஒன்றுபடுவது வர்ணனைகளில் ஒன்றுபடணும் என்பது கட்டாயம் கிடையாது. உதாரணமா, ஒரு எறும்பு ஓடுது, எறும்பு ஓடுது. அவர் என்ன செஞ்சார்? முன்னுக்கு இருக்கிறவர் எறும்புட கையை உடைச்சிட்டார். பாவமே அப்பா, எறும்புட கையை உடைச்சிட்டீங்களேன்றோம். உடைச்சது எதை? கையை உடைச்சாச்சா? எதை உடைச்சிக்கிறார்? கையை உடைச்சிக்கிறார். அல் இத்திஃபாக்கு பில் அஸ்மா, என்னுடைய கை எறும்புடைய கை. இத்திஃபாக்கு பில் அஸ்மா வந்துட்டா இல்லையா? பேரில் ஒற்றுமை இருக்குதா இல்லையா? எனது கை எறும்புடைய கை. லா யஸ்தல்சிமு அல் இத்திஃபாக பிஸ்ஸிஃபாத். சிஃபத்தில் வர்ணனையில் ஒன்றாக இருக்கணும் என்பது கட்டாயம் கிடையாது. பேரில் ரெண்டும் கைதான், ஆனால் என்னுடைய கையை போன்றுதான் எறும்புடைய கை இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ விளங்கிச்சா? விளங்கிச்சா? இன்னொரு உதாரணம் சொல்லுங்க பார்க்க. இன்னொரு உதாரணம் உண்டு, சும்மா சொல்லுங்க, சும்மா ஒரு உதாரணம் உண்டு. என்னது? சிங்கம். யானையுடைய தும்பி, பெருசாவே யோசிக்கிறார். சரி, யானையுடைய தும்பிக்கை. சரியா? யானையுடைய தும்பி கையும் மனிதனுடைய கையும், அதுவும் கை இதுவும் கை. பேரளவுல ஒற்றுமை இருக்குது, ஆனா வர்ணனையில மாற்றம், பெரிய மாற்றம். வேற வேற என்ன சொல்லலாம்? இப்படி நிறைய உதாரணம் சொல்லலாம். எனது முகம், வீட்டுக்கும் ஒரு முகப்பு இருக்குது. முகப்பு இருக்குதா இல்லையா? முகப்பு இருக்குது. அப்ப அல் இத்திஃபாக்கு பில் அஸ்மா, பேர்கள்ல ஒற்றுமையாகுது, ஆனா லா யஸ்தல்சிமு அல் இத்திஃபாக பிஸ்ஸிஃபாத், வர்ணனையில ஒற்றுமையாக இருக்கணும் என்பது கட்டாயம் கிடையாது. இந்த ஒரு பொது விதியை விளங்கிட்டீங்கன்னா
அஸ்மா சிஃபாத் என்பது ரொம்ப ஈஸி, முடிஞ்சு, விஷயம் முடிஞ்சு. சரியா? சரி, அப்போ இதில் மிச்சம் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, நேரத்தை கழிக்க தேவையில்லை. சரி சரி இதில் நாங்கள் இன்னொன்று முக்கியமாக விளங்கிக் கொள்ளணும் என்னென்னா, எங்களுக்கு நாங்கள் நினைச்சு அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கலாது. நாங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அல்லாஹ்க்கு இப்படி ஒரு பேரை வைப்போமே, இது நல்லா தானே இருக்குது, ஏதாவது ஒரு சொல்லுண்டு அவர் யோசிச்சுட்டு நாங்கள் இப்படி ஒரு இது நல்லா தானே இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, அப்படி வைக்கலாது. ஏன் வைக்கலாது? ஏன் வைக்கலாது? தௌகீஃபியாண்டா குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் சொன்னது மாத்திரம்தான், அது கங்கால எங்களுக்கு போக இயலாது. சொன்னதையும் சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் எந்த ஒரு கூட்டலும் குறைத்தலும் செய்ய முடியாது, அப்படி ஏற்றுக்கொள்றோம். விளங்கிச்சா? சரி, அடுத்தது என்ன செய்யறது? வதுஆஉஹு பிஹா, அவைகளை கொண்டு அல்லாஹுவை அழைத்தல். இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு என்ன செய்யறது? அல்லாஹுவை நாங்கள் அழைத்தல். அதே நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதி லஃப்லுல் ஜலாலா, அல்லாஹ் என்ற வார்த்தை. இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை ஹுவல் இஸ்முல் ஆதம் லில்லாஹி தாலா, அல்லாஹு தாலாவுக்கு ஒரு கண்ணியமான மிகவும் ஒரு வலுப்பமான ஒரு பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. சில உலமாக்கள் சொல்கிறாங்க, இமாம் தஹாவி, அதே போன்று இமாம் இப்னுல் கைம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க சொல்கிறாங்க, இந்த அல்லாஹ் என்ற இந்த சொல் வேற யாருக்குமே பெயராக உபயோகிக்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் அனைத்து அல்லாஹுடைய பெயர்களிலும் இதுதான் அடிப்படை, மற்றவைகளெல்லாம் இதை தொடர்ந்து தான் வரக்கூடியது. அதே நேரத்தில் இந்த அல்லாஹ் என்ற அந்த சொல்லுக்கும் இலாஹ் என்ற சொல்லுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, அல்லாஹ் என்ற சொல்லை பன்மை எடுக்கப்படவும் மாட்டாது, அதில் ஆண்பால் பெண்பாலாக பிரிக்கப்படவும் மாட்டாது. ஆனால் இலாஹ் என்ற சொல் பன்மையும் இருக்குது, ஆண்பாலும் இருக்கிறது, பெண்பாலும் இருக்கிறது. அப்போ பெண் கடவுள்களும் இருக்கிறார்கள், ஆண் கடவுள்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ அல்லாஹ் என்ற சொல்ல அது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ஒருவன், அவன் மாத்திரமே வணங்கப்படக்கூடியவன். சரி, இப்போ அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொள்வதால், ஒரு மூமின் அல்லாஹுவை நாங்கள் ஒருவன் சரியான முறையில் எல்லா பகுதிகளையும் நம்புவதால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு கேட்டால், அவன் அல்லாஹுவை விரும்புவான். முதலாவது, நீங்கள் அஸ்மா சிஃபாத்துகள் நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா, அல்லாஹுடைய பண்புகளை படித்தோம் என்று சொன்னால், ஒரு மூமின் என்ன செய்வான்? அல்லாஹுவை விரும்புவான், அவனை பயப்படுவான், அவனுடைய அருளை அவன் ஆதரவு வைப்பான், அதே போன்று அவனுடைய பொருத்தத்தை அவன் ஆதரவு வைப்பான், அவனுடைய நன்மைகளை ஆதரவு வைப்பான், அதே போன்று அவனுடைய கோபம், அதே போன்று அவனுடைய தண்டனைக்கு அஞ்சியவனாக அவன் காணப்படுவான். அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் என்னென்றா, ஒரு மோமினுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்றால், பைனல் ஹௌஃபி வர்ரஜா, எப்படி இருக்கணும்? பயத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் இருக்க வேண்டும். அவன் பயம் மாத்திரமே இருக்கவும் கூடாது, எதிர்பார்ப்பு மாத்திரம் இருக்கக்கூடாது. பயம் மாத்திரம் அவன்கிட்ட இருந்தால் அல்லாஹுடைய அருளை நம்பிக்கை இழந்து விடுவான். அதே போன்று எதிர்பார்ப்பு மாத்திரம் இருந்தால் என்ன நடக்கும்? என்ன செஞ்சிடுவான்டா? எல்லா பாவத்தையும் அவன் செய்ய தொடங்கிடுவான். என்ன, அல்லாஹ் மன்னிப்பவன். ரப்புனா என்னது? ரப்புன் கஃபூர், அல்லாஹ் மன்னிப்பவன். அல்லாஹ் மன்னிப்போம், கயிறெண்ணையே துவா கேட்டு அல்லாஹ் மன்னிப்பான். வேண்டிய பாவத்தை செய்வோம், என்ன செஞ்சிடுவான்? பாவத்துக்கு மத்தியில் பெய்த்து விடும். அப்போ ஒரு மூமினோட நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும்? பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் இருக்க வேண்டும். சரி, வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அளவோடு நாங்கள் இதை முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.